சொல்லு சார். அப்போ நம்ம கோர்ஸோட பேரு சிஸ்கோ சர்டிஃபைட் நெட்வொர்க் அசோசியேட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு சிஸ்கோன்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த கோர்ஸ் படிக்கலாமா வேணாமா வரலாமா வரக்கூடாதான்னு இருக்கும். ஸோ சிஸ்கோன்றது ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா ரவுட்டர் ஸ்விட்ச்லாம் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இப்போ ஒரு மொபைல் வாங்க போறீங்கன்னா அதுலயே நிறைய கம்பெனிஸ் இருக்கு. சோனி இருக்கு, நோக்கியா இருக்கு. அப்போ மொபைல் எந்த கம்பெனில இருந்து வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம், அது உங்க இஷ்டம். இப்ப நான் நோக்கியா கம்பெனி கிட்ட இல்ல ஒரு சோனி கம்பெனி கிட்ட போயிட்டு எனக்கு ரவுட்டர் கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி. இப்ப நம்ம என்னவா ஆகணும், நம்ம என்னவா ஆகும் அப்படின்னா நம்ம நெட்வொர்க் இன்ஜினியர் ஆகும். ஃபீஸை பே பண்ணிட்டா நெட்வொர்க் இன்ஜினியர் ஆயிடலாமா? சூப்பர், அதெல்லாம் அப்புறமா பேச வரேன், இனி பேசிடலாம். அப்போ நம்ம ஒரு 40 நாள்ல தரமான நெட்வொர்க் இன்ஜினியர் ஆகும். நெட்வொர்க் இன்ஜினியர் கிடையாது, தரமான நெட்வொர்க் இன்ஜினியர் ஆகுறதுக்கு தான் இந்த கோர்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ நெட்வொர்க் இன்ஜினியருக்கு கண்டிப்பா ரவுட்டர் ஸ்விட்ச் வேணும். ஒரு கம்பெனில நெட்வொர்க் டிசைன் பண்றதுக்கு ரவுட்டர் ஸ்விட்ச் தான் பண்ண முடியும், இம்ப்ளிமெண்டேஷன். பட் இப்போதைக்கு நம்ம ரவுட்டர்னா என்னன்னு தெரியாது, ஸ்விட்ச்னா என்னன்னு தெரியாது, அது ஓரமா வைங்க. ஆனா ரவுட்டர் ஸ்விட்ச் தேவை. அப்ப நான் போயிட்டு ஒரு சாம்சங் கிட்டயோ அவங்க கிட்ட ரவுட்டர் ஸ்விட்ச் கிட்ட தரமாட்டாங்க. அப்போ ரவுட்டர் ஸ்விட்சை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனிக்கு பேர் தான் சிஸ்கோ. ஓகே, சிஸ்கோ அப்படின்றது டாப் லெவல் கம்பெனி ரவுட்டர் ஸ்விட்ச். அப்போ மார்க்கெட்ல சிஸ்கோ மட்டும்தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. மார்க்கெட்ல நிறைய காம்படேட்டிவ் வெண்டார்ஸ் இருக்காங்க. அதுல சிஸ்கோ கூட ஒரு டஃப் கொடுக்குற கம்பெனினா என்ன பொறுத்து, நான் என்ன பொறுத்து தான் சொல்றேன், எல்லாரும் பொறுத்து ஒருத்தவங்களோட மாறும் கருத்து. என்னோட கருத்து என்னன்னா சிஸ்கோ கூட காம்படேட்டிவ் வெண்டார் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜுனிப்பர். அப்போ ஜுனிப்பர் அப்படின்றது என்ன? சூப்பர். அப்போ ஜுனிப்பர் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு கம்பெனி. அந்த கம்பெனி என்ன பண்றாங்க? அவ்வளவுதான். சிஸ்கோ என்ன பண்றாங்களோ அதேதான் அவங்களும் பண்றாங்க. சரி, இப்ப யாருக்கு இருக்கு ரவுட்டர் ஸ்விட்ச் வாங்க? அதுதான் லாஜிக், நம்ம இஷ்டம் தான். அப்போ நம்ம நெட்வொர்க் இன்ஜினியர் ஆகணும்னா எல்லாரும் என்னன்னு சொல்லி எழுப்பாங்கன்னா சீசனே படி சீசனே படி சீசனே படி தான் வாங்க. ஏன் அப்படின்னா அதான் டாப்ல இருக்கு. ஓ சி இங்கேயும் நெட்வொர்க்கிங் சிலபஸ் இருக்கு. வேற எதுல நெட்வொர்க்கிங் சிலபஸ் இருக்கு? ஜுனிப்பர்லயும் நெட்வொர்க்கிங் சிலபஸ் இருக்கு. ஆனா யாருக்கும் தெரியாது. நெட்வொர்க் இன்ஜினியர் ஆகணும்னாவே சிசிஎன்ஏ கோர்ஸ் தான் இருக்குன்னு நினைச்சிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது காம்படிட்டிவ் வெண்டர் யாருன்னா அருபா இருக்காங்க, ஹெச்பி இருக்கு. ஹெச்பிலயும் ரவுட்டர் ஸ்விட்சஸ் இருக்கு. அருபான்னு ஒரு டிவைஸ் இருக்கு. அதுக்கப்புறமா வந்து டீலிங். எஸ் எஸ் அரிஸ்டா. எஸ், டீலிங் இருக்கு. ஓகே, ஏகப்பட்ட வெண்டார்ஸ் மார்க்கெட்ல இருக்காங்க. ஆனா ஒரு கோர்ஸா ஒரு ஸ்டூடெண்ட் நெட்வொர்க் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டா அந்த பேர்லாம் அவருக்கு கேள்வியே பட மாட்டாரு, யாரும் சொல்லவும் மாட்டாங்க. அவங்க சொல்றது எல்லாமே சிசிஎன்ஏ. ஏன்னா இந்த உலகத்திலேயே யார் டாப்பா இருக்காங்களோ அவங்களதான் திரும்பி பார்ப்பாங்க. செகண்ட் பிளேஸ்ல இருக்கவங்களோட திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே வந்து செகண்ட் பிளேஸ்ல ஆளுங்க இருக்காங்க, அவங்களும் கம்பெனில இருக்காங்க, அவங்களும் நம்ம யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அது அப்போ டே ஒன்னே புரிஞ்சுக்கணும். அப்போ அவங்கவுங்க நெட்வொர்க்கிங் சிலபஸ கொடுத்துருக்காங்க. ஏன் சுரேன் அவங்கவுங்க நெட்வொர்க்கிங் சிலபஸ் கொடுத்துருக்காங்கன்னா சிஸ்கோ நெட்வொர்க்கிங் சிலபஸ் படிச்சீங்கன்னா நீங்க சிஸ்கோ டிவைஸை மட்டும் தான் மேனேஜ் பண்ண முடியும். அதை தான் நான் சொல்லி தரப்போம். ஜுனிப்பர் படிச்சீங்கன்னா நீங்க ஜுனிப்பர் மட்டும் தான் மேனேஜ் பண்ண முடியும். ஓகே, சரி. அப்போ மார்க்கெட்ல ஒரு 20 ப்ராடக்ட் இருக்கு, 20 இல்ல அதுக்கு மேல இருக்கு, ஒரு 20ன்னு வச்சுக்கோங்க. நம்ம படிக்க போகுது சிஸ்கோ. அப்போ நான் ஒரு கம்பெனில ஜாப் கிடைச்சிருச்சு உங்களுக்கு, அந்த கம்பெனில சிஸ்கோ தான் இருக்குமான கொஸ்டின் சொல்ல முடியாது. ஜூனிபோரும் இருக்கலாம், ஹெச்பி இருக்கலாம், டி லிங்க், டிபி லிங்க், ஏகப்பட்ட வெண்டாஸ் இருக்கு. அப்ப நான் சிஸ்கோ படிச்சேன் சார், நான் எனக்கு ஜூனிப்பர்ல போட்டுட்டாங்கன்னா ஒரு பிரச்சனை கிடையாது. இங்க என்ன கான்செப்ட் நான் சொல்லி தரணும் அதே கான்செப்ட் தான் இங்கேயும் ரன் ஆகும். ஒரு லாஜிக் என்னன்னா இங்க என்ன கதை சொல்லி தரணும் அதே கதை தான் ஜூனிப்பர். என்ன மாறும்னா கான்ஃபிகரேஷன் மாறும். இங்க போடுற கமாண்ட் இங்க மட்டும்தான், இங்க கிடையாது, இங்க கமாண்ட் பேக். அப்போ கதையெல்லாம் ஒண்ணுதான், ஆனா கான்ஃபிகரேஷன் மாறும். அப்ப எப்படி சொல்லி நான் போயிட்டு ஜூனிப்பரை கான்ஃபிகரேஷன் பண்றது, நான் தான் படிக்கவே இல்லையே அப்படின்னா யூ வாண்ட் டு டேக் தட் கான்ஃபிகரேஷன் ஃப்ரம் இன்டர்நெட். அப்போ நான் வாட் இஸ் ஐபின்னு சொல்லி கொடுத்துருவேன், ஹவு டு அசைன் ஐபி இன் சிஸ்கோன்னு சொல்லி கொடுத்துருவேன். நீங்க ஜூனிப்பர்ல வேலை கிடைச்சிச்சுன்னா நெட்ல போயிட்டு வாட் இஸ் ஐபின்னு போட தேவையில்ல, ஹவு டு அசைன் ஐபி இன் ஜூனிப்பர் போட்டா போதும் கமாண்ட் வந்து. ஹெச்பில வேலை கிடைச்சிருச்சு, ஹவு டு அசைன் ஐபி இன் ஹெச்பின்னு போட்டா வந்துடும்.
சிஸ்கோல வேலை கிடைச்சிச்சுன்னா நெட்ல போத்தவல நம்ம படிச்சு வச்சு. அப்போ நம்ம சிஸ்கோ படிச்சாவே ரிமைனிங் இருக்க எல்லா வெண்டரையும் மேனேஜ் பண்ண முடியும். இதான் உண்மை. அப்ப அதுக்காக எல்லா கோர்ஸும் நம்மளால படிக்க முடியாது. ஜூனிபர் கோர்ஸும் டீச் பண்றதுக்கு ஆளே கிடையாது, இருக்காங்க, ரொம்ப ரேர். நீங்க ஜூனிபர் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப ரேர். ஓகே, நம்ம சீசன் சிலபஸ்ல நான் ஜூனிபர் ஆட் பண்ணிருக்கேன், நான் லாஸ்ட்ல சொல்றேன். சரி, அப்போ உங்க எல்லாருக்குமே ஆஸ் அ ஃப்ரெஷர் ஃபர்ஸ்ட் சிஸ்கோனா யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அவங்க கொடுக்குற போர்ஷன் தான் சர்டிஃபைடு நெட்வொர்க் அசோசியேட். நீங்க யாரா நெட்வொர்க் இன்ஜினியரா ஆக ஆசைப்படுறீங்களா, அவங்களோட சர்டிபிகேஷனை படிங்க சொல்லிட்டு அவங்களே இந்த கோர்ஸை டிசைன் பண்ணி அதுக்கு புக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்போ சிஸ்கோ இதுக்கு புக்கும் கொடுத்துருக்காங்க. பட் புக்கெல்லாம் இப்போ ஓபன் பண்ணா நாளைக்கு வரவே மாட்டீங்க செஷனுக்கு. அது வேற, அது காலேஜ் மாதிரி ஆயிடும். ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு புக்கை பார்த்து உட்காந்து டெஸ்ட் எழுதி பாஸ் ஆகும். அது ஓரமா விட்டுடு, புக்கை பத்தி கேட்கவே கேட்காது. சரி, இப்போ சிஸ்கோ என்ன பண்றாங்க அப்படின்னா நெட்வொர்க் இன்ஜினியர் ஆகிறதுக்கு 3 லெவல் பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லெவல் நீங்க CCNA கம்ப்ளீட் பண்ணுங்கன்றாங்க. CCNA ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சிஸ்கோ சர்டிஃபைட் நெட்வொர்க் அசோசியேட். அசோசியேட் அப்படின்றது L1. இப்பதான் ஒருத்தர் வராரு உள்ள ஐடிக்குள்ள, அவருக்கு சொல்லித்தரும். NA முடிச்சிட்டீங்கன்னா அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா CCNP பண்ணலாம், சர்டிஃபைட் நெட்வொர்க் ப்ரொஃபஷனல் அப்படின்னு. ப்ரொஃபஷனல்னா ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதெல்லாம் அசோசியேட். நீங்க 6th போறது வந்து ப்ரொஃபஷனல். அப்போ போர்ஷன் ஹெவியா இருக்கும், சப்ஜெக்ட் அதிகமா வரும், அவ்வளவுதான் லாஜிக். அதை படிச்சு முடிச்சீங்கன்னா நீங்க L2 நெட்வொர்க் இன்ஜினியர் ஆகலாம். அப்படின்னா கொஞ்சம் சீனியர் போஸ்டிங். 15,000 ரூபாய் வாங்கிருந்த சம்பளம் இப்ப நம்மளுக்கு ஒரு 25,000 ரூபாய் 30,000 ரூபாய் கிடைக்கும். 15,000 ரூபாய் வாங்கியிருந்தீங்கன்னா. ஏற்கனவே நான் அசோசியேட் லெவலே நான் வந்து 30,000 ரூபாய் சம்பளத்துல போயிட்டேன் சார் பெரிய கம்பெனின்னா, NP முடிச்சு L2 போர்ஷன்ல ஒரு 50,000 ரூபாய் 60,000 ரூபாய். இதான் வித்தியாசம். சரி, இப்போ NP முடிச்சுட்டு அப்புறமா என்ன சொல்றாங்கன்னா எங்ககிட்ட இன்னொரு சர்டிபிகேஷன் இருக்கு, CCIE, சிஸ்கோ சர்டிஃபைட் இன்டர் நெட்வொர்க் எக்ஸ்பர்ட். அப்போ இது என்ன லெவல்? அசோசியேட் லெவல். இது ப்ரொஃபஷனல் லெவல், இது எக்ஸ்பர்ட் லெவல். அதான் இன்டர் நெட்வொர்க் அது கூட விட்டுருது, எக்ஸ்பர்ட். அப்போ எக்ஸ்பர்ட்னா அந்த வேர்டுக்குள்ள எவ்வளவு பவர் ஒளிஞ்சு நிற்குது உங்களால புரிஞ்சுக்க முடியும். நம்ம எக்ஸ்பர்ட் அப்படின்னா பெரிய விஷயம். நாளைக்கே எக்ஸ்பர்ட் ஆக முடியுமா? முடியாது. அதுக்கு பல பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க எக்ஸ்பர்ட் ஆகுறதுக்கு, இன்க்ளூடிங் நானும். கரெக்டா? அப்போ டாப் லெவல் தான் CCI. அப்போ நான் என்ன நினைச்சேன்னா நான் CCNA படிக்க சொல்ல ஓகே 3 தான் இருக்குன்னு நினைச்சேன். அப்படி கிடையாது. இந்த CCNA கோர்ஸை விட்டுட்டு நீங்க CCNP போனீங்கன்னா, விட்டுட்டு மீன்ஸ் முடிச்சுட்டு CCNP போனீங்கன்னா CCNPல டோட்டலா 10 எக்ஸாம் இருக்கு, 10 கோர்ஸ் இருக்கு CCNP. நம்ம நம்ம நார்மலா நான் என்ன நினைச்சேன்னா நான் படிக்க சொல்ல CCNP நான் அப்படி கிடையாது. இப்போ சிஸ்கோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா CCNPன்னு கை வச்சீங்கன்னா CCNPல 10ல இருந்து 15 எக்ஸாம் இருக்கு. CCNP ENCO, CCNP NRSI, CCNP SD-WAN, CCNP data center, CCNP service provider, CCNP security, CCNP wireless, CCNP network design, CCNP wireless design, CCNP automation. இப்ப புதுசா ஏதோ ஆட் பண்ணிருக்காங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி. இத்தனை எக்ஸாம் எல்லாமே படிக்கிறாங்க. சொல்றதெல்லாம் பயமுறுத்து கிடையாது. இவ்வளவு இருக்கு, யாருக்கு எது பிடிச்சிருக்கோ எந்த டொமைன்ல போறோமோ அது உள்ள போலாம். அதெல்லாம் நம்ம அப்புறமா சொல்லிடுறோம், இருக்குன்னு தெரிஞ்சுக்கும். அதேதான் CCIயும். இங்க ஒரு வேர்ல முடிச்சது அதுக்குள்ள போனீங்கன்னா 15ல இருந்து 20 கோர்ஸ் CCIல பிளேவர்ஸ் மாறும். ஆனா ஆஸ் அ ஃப்ரெஷர் சார் யாரோ சொல்லிதான் இங்க அமிச்சாங்க அப்படின்னு யாரும் அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா இதை பத்தி யோசிக்க கூடாது. எது NP பத்தி உங்க மைண்ட்ல எதுவும் இருக்கக்கூடாது, IE பத்தி இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா நாளைல இருந்து உங்களால படிக்க முடியாது. நான் அப்படிதான் கஷ்டப்பட்டேன். எனக்கு ஸ்டார்டிங்ல இவ்வளவு சொன்னோம் இது தேவையில்லாம வந்துருமோ அப்படின்னு ஃபீல் ஆகும்ல. நார்மல் நம்ம அந்த அளவுக்கு ஸ்கூல்ல நல்லா படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, நான்லாம் முக்கியமா. அப்போ NP பத்தியும் IE பத்தியும் யோசிக்கவே கூடாது. சொல்ல வேண்டிய கடமை நான் சொன்னேன். ஓகே, அப்போ நம்ம டார்கெட் ஒன்னே ஒண்ணுதான், இந்த அசோசியேட் லெவல ப்ராப்பரா கரெக்டா கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். சரி, இது கம்ப்ளீட் பண்றது ரொம்ப ஈஸி. CCNA கம்ப்ளீட் பண்றது எப்படின்னு சொல்லுங்க. CCNA கம்ப்ளீட் பண்றது ரொம்ப ஈஸி, ஒன்றும் இல்லை. நீங்க இன்னும் ஃபீஸ் பே பண்ணாம இருக்கீங்க, நீங்க 10,000 ரூபாய் பே பண்ணுங்க. வரீங்களோ வரலையோ அடுத்த மாசம் CCNA கம்ப்ளீட் ஆயிடும், உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்துரும். கரெக்டா? சோ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றது வேற, கோர்ஸ் ஒழுங்கா படிச்சு புரிஞ்சுக்கிறது வேற. சரி, ஒரு பேட்ச்ல என்கிட்ட
40 to 50 மெம்பர்ஸ் அட்டன் பண்ணுவாங்க. அப்பெல்லாம் நான் இப்பதான் நம்ம இன்ஸ்டியூட் தனியா ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இதுல 10 பேர் தான் புது பேர் இருக்கு. மேபி இனிமே வருவாங்க நான் நம்புறேன். அப்போ ஒரு 50 பேர் ஜாயின் பண்ணாங்கன்னா 35 பேரு நான் நினைச்ச மாதிரி தரமா படிச்சிருவாங்க. பட் 15 பேரு என் பேட்சே சொல்லுவேன். 15 பேரு ஜஸ்ட் கம்ப்ளீட்டிங் என்னன்னா வருவாங்க, ஃபீஸை பே பண்ணிடுவாங்க, வருவாங்க பார்ப்பாங்க, திடீர்னு பேட்ச் முடிச்சுட்டு வெளியே. ஓகே, அப்படி நீங்க இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் இந்த குரூப்ல இருக்கும். ஓகே, இந்த 15 பேர் ஒன்றும் பண்ண முடியாது. 50 பேர்னா கண்டிப்பா அதுல 10 பேரை நான் எதுவுமே பண்ண முடியாது. நான் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்துவேன் 5 வருஷத்துல. ஆனா 10 பேர் ஃபேமிலி சுச்சுவேஷனோ இல்ல மேக்ஸிமம் இந்த யாருன்னா இந்த பேட்ச் அட்டன் பண்ண சொல்ல லவ் எல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் காம்ப்ளிகேட். நீங்க லவ் பாப்பீங்களா சீசனே பாப்பீங்களா அப்படின்னா காம்ப்ளிகேட்டட். ஓகே, இதெல்லாம் தாண்டி தான் நானும் வந்திருக்கேன். ஓகே, ஸோ ஃபுல் கமிட்மெண்ட்ஸ். இங்க யாருன்னா ஜாயின் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு சில பேர் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க, ஒரு சில பேர் ஃபீஸ் பே பண்ணு. ஃபீஸ் பே பண்றீங்க முன்னாடி சொல்லிடுறேன். 2 months டோட்டலா உங்க டைமை என்கிட்ட தருதுக்கு யாருன்னா ரெடியா இருந்தீங்கன்னா நாளைக்கே ஃபீஸ் பே பண்ணுங்க. 2 months கழிச்சு உங்களோட நாலேஜ் வேற லெவல் இருக்கும். அப்படி கொடுத்தவங்க தான் இப்போ பழைய பேட்ச். ஓகே, எல்லாருக்குமே நல்ல நாலேஜ் கொடுத்தோம். அப்ப ஏன் சார் திருப்பி அது படிக்கிறாங்கன்னா மறந்துடும். ஓகே, அவங்களாம் படிச்சு 1 வருஷம் 2 வருஷம் இருக்கும். ஓகே, மறந்துடும். அதுக்காக தான் வந்திருக்காங்க. ஓகே, ஸோ தி திங் இஸ் 2 months என்கிட்ட உங்க ஃபுல் டைமை கொடுத்துரும். ஃபுல் டைம் இந்த 7 to 9 கிடையாது. நான் காலையில 5 மணிக்கு கால் பண்ணேன்னா கால் எடுத்து ஆன்சர் பண்ணணும். அந்த மாதிரி தான் எனக்கு ஃபுல் டைம் இந்த 2 மாசம். அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா 2 monthsல நான் 3 வருஷம் ஆச்சு இந்த சிசிஏவை ஒழுங்கா படிக்கிறது. இந்த மாதிரிலாம் ஒரு பேட்ச்ல எல்லாம் படிக்கல. எனக்கு நான் டோட்டலா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு 3 வருஷம் ஆச்சு. இந்த 3 வருஷம் நான் கஷ்டப்பட்டு படிச்சத 2 மாசத்துல உங்களுக்கு தரமா ஏற்றி விடும். பட் இட்ஸ் நாட் ஈஸி டாஸ்க். நான் நிறைய கஷ்டப்படணும், நீங்களும் கஷ்டப்படணும். ஓகே, நான் ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ண முடியாது. நான் நிறைய திட்டுவேன், நீங்களும் கம்முன்னு தான் இருக்கும். இதெல்லாம் உண்மை இந்த பேட்ச்ல. ஓகே, ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ண முடியாது. அப்ப நான் 3 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சத 2 monthsல கொடுத்துட்டேன்னா லாஜிக் சூப்பரா இருக்கும். சரி, இந்த கோர்ஸ் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு சிஸ்கோ பத்தி என்னன்னு புரிஞ்சிருச்சு. தென் மார்க்கெட்ல வேற யாரெல்லாம் என்னென்ன இருக்காங்க அப்படின்றதும் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருச்சு. இந்த கோர்ஸ் டோட்டலா நம்மளுக்கு 40 days கோர்ஸ். மண்டே டு ஃப்ரைடே வந்து கிளாஸஸ். ஆஃப்லைன் கிளாஸும் இருக்கு, ஆன்லைன் கிளாஸும் இருக்கு. பட் ஓல்டு பேட்ச் யாருக்குன்னா ஆஃப்லைன் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கு. அது பே மாதிரி தான், ஃப்ரீ கிடையாது. ஆன்லைன்னா டோட்டலா ஓகே, அது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ மண்டே டு ஃப்ரைடே கரெக்டாக 7:05 7:10 ஸ்டார்ட் பண்ணி. ஏன்னா ஒரு சில பேர் ஜாப் முடியுது 7 o'clock தான் முடியுது, அவங்க வர லேட் ஆயிடுது. அதனால தான் 7:15 ஸ்டார்ட் பண்ணும். 7:10 ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக ஒரு 9:30 வரையும் செஷன் வந்து போகும். டோட்டலா 40 days. இதுல ஃபர்ஸ்ட் 15 நாள் உங்களுக்கு நான் என்ன ரெடி பண்ண போறேன்னா ஃபண்டமெண்டல் என்னன்னா நெட்வொர்க்கோட பேசிக். ஆனா அந்த பேசிக்கே கஷ்டமா தான் இருக்கும், ஈஸிலாம் கிடையாது. யாருன்னா உங்ககிட்ட சிசிஎன்ஏ ஈஸி, சிசிஎன்ஏவா படிக்கிற எவ்வளவோ கண்டுபிடிச்சிட்டாங்களே போய் அதை படினாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நெட்வொர்க் பத்தி எதுவுமே தெரியணும். நீங்க வீட்டுல போயிட்டு நான் சிசிஎன்ஏ ஜாயின் பண்ணிருக்கேன்னு யாரும் சொல்றீங்க, உங்க சீனியரோ இல்ல உங்க வீட்டுல இருக்கவங்க யாரோ சிசிஎன்ஏனா பழைய டெக்னாலஜி அதையா படிச்சுன்னு சொன்னாங்கன்னா நீங்க அவங்க கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. அவங்களுக்கு ஐடி பத்தியும் அவங்களுக்கு இந்த டெக்னாலஜி பத்தி எதுவுமே தெரியல. பிகாஸ் சிசிஎன்ஏ இஸ் ஃபண்டமெண்டல். நான் அதுலதான் ஸ்டார்ட் பண்ணேன். அது ஒழுங்கா உங்களுக்கு புரிஞ்சாதான் அடுத்தது எத்திக்கல் ஹேக்கிங், ஃபயர்வால், எஸ்டி வேன், என்பி எவ்வளோ இருக்கு மார்க்கெட், அதெல்லாம் அப்புறமா புரியும். அப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரெடி பண்ண போற 15 நாள் ரொம்ப முக்கியமான நாள். அதுல இன்கேஸ் லீவ் போட்டீங்களோ, லேட்டா வந்தீங்களோ, வீட்டுல பிராக்டிஸ் பண்ணல, படிக்கல, சவுண்ட் டைம் மட்டும் தான் வந்தேன், தூங்கிட்டேன் அப்படின்னு நான் இருந்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வர கோர் போர்ஷன். கோர் அப்படின்றது அட்வான்ஸா பெரிய பெரிய கான்செப்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணும். இன்டர்நெட்னா என்ன? இன்டர்நெட்னா என்னன்னா நான் 2 hour உங்களுக்கு சொல்லி தருவேன். சும்மா ஒரு வேர்ட்ல கிடையாது இது ஆன்சர். இன்டர்நெட்னா நான் 2 hour பேசுவேன் அதை பத்தி. அந்த 2 hour நான் சொல்லி உங்களுக்கு புரியுமா புரியாதான்றது இங்க இருக்கு. இங்க லீவ் போட்டு நான் இங்க 3 hour இன்டர்நெட் பத்தி சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு புரியாது. ஓகே, அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 15 days பில்லர் ரெடி பண்ணும். உங்க பில்டிங்கோட உங்களோட பேஸ்மெண்ட். இந்த பில்லர் ஃபர்ஸ்ட் 15 days ரெடி பண்ணி உங்க எல்லாருக்கும் இந்த பில்லர் ரெடி பண்ணிட்ட அப்புறமா அடுத்த ரிமைனிங் டேஸ்ல நான் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு மேல பில்டிங் கட்ட ஆரம்பிப்பேன். கொஞ்சம் கொஞ்சமா
கொஞ்சம் கொஞ்சமா பார்ட்டிஷன் போட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி பில்டிங் கட்ட ஆரம்பிக்கும். இந்த பில்டிங்கை உங்களால தாங்க முடியுமா முடியாதான்றது உங்களோட பில்லர் பேஸ் பண்ணி தான். இதான் உண்மையான விஷயமே. அதனாலதான் ஃபர்ஸ்ட் டே இதை பத்தி சொல்லிடுது. இன்கேஸ் பில்லர் வீக்கா இருந்துச்சுன்னா கிளாஸ் லீவ் போட்டு பிராக்டிகல் பண்ணாம ஜஸ்ட் வந்துட்டு போகணுன்றது, நோட்டே போடாம அப்படியே அட்டன் பண்ணுவாங்க நிறைய பேர். அப்ப என்ன ஆயிடும்னா போக போக ஏன் சிசிஎன்ஏ வந்துன்னு தோணும். எனக்கு தோணுச்சு ஒரு காலத்துல 2017 எனக்கு தோணுதான், உங்களுக்கு தோணும் வீக்கா இருந்தீங்கன்னா. அப்போ ஃபர்ஸ்ட் 15 நாள் விட்டே கொடுக்க கூடாது. எவ்வளவு பிராக்டிஸ் பண்றீங்களோ அதுக்கு அடுத்த ரிமைனிங் டேஸ்லாம் நானே ஒரு சிலபஸ் உங்களுக்கு எடுக்கலனாலும், சுரேன் அந்த சிலபஸ் எடுக்கவே இல்லையே அப்படின்னு கேட்பீங்க. பில்லர் வீக்கா இருந்துச்சுன்னா எப்படா பேட்ச் முடியும்னு. ஓகே, இதெல்லாம் நடக்கும் நம்ம பேட்ச்ல. இது இன்னும் போகும் உங்களுக்கு புரியும். டே 1ல சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ. சரி, இதுதான் நம்ம கோர்ஸோட 40 days. சரி, இந்த கோர்ஸ் படிக்க போறோம். இது எப்படி பிராக்டிஸ் பண்றோம்? பிகாஸ் ஆல் ஆர் ஆன்லி மேக்ஸிமம் பிராக்டிஸ் லேப். ஒரு நெட்வொர்க் கோர்ஸை பிராக்டிஸ் பண்ணணும்னா 2 விதமா பிராக்டிஸ் பண்ணணும். ஒண்ணு எல்லாமே ரியலா வாங்கணும். ரியல் கம்ப்யூட்டர், ரியல் கேபிள், ரியல் டிவைஸ், ரியல் ரவுட்டர், ரியல் சுவிட்சஸ் எல்லாமே நீங்க ரியலா வாங்கணும். ஜஸ்ட் மினிட், ஒரே நிமிஷம். ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க, ஒரே நிமிஷம். ஓகே, சாரி ஃபார் திஸ் இன்டர்வியூ. ஒரு சில பேர் ஆஃப்லைன் வரேன்னாங்க, பட் அவங்க அட்ரஸ் தெரியாம இருக்காங்க. அதனால தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. சரி, கால் வந்துச்சுன்னா கோச்சிக்காதீங்க. டே 1 அப்படிதான் இருக்கும். ஓகே, ஸோ லேப் ப்ராக்டிக்கல் பண்ணணும்னா நீங்க எல்லாமே ரியல் டிவைஸை வாங்கணும். ரியல் ஸ்விட்ச், ரியல் ரவுட்டர் வாங்கணும். பட் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் உங்களால் வாங்க முடியாது. வாங்கினாலும் வேஸ்ட் தான். எத்தனை நாள் வச்சிருப்பீங்க? ஓகே, அடுத்த ப்ராடக்ட் படிக்க போகும். அப்போ ரியல் டிவைஸ் எல்லாமே நம்மளோட எஸ்என் லேப்ஸ்ல. நீங்க யாருன்னா ஆஃப்லைன் படிக்கிறீங்க, ஆஃப்லைன் பார்த்தீங்கன்னா ரியல் சுவிட்சஸ், ரியல் ரவுட்டர் எல்லாமே ரெடியா இருக்கு. பிளஸ் இந்த கோர்ஸ்ல நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூனிப்பர் ஆட் பண்ணிருக்கேன். ஜூனிப்பர் கான்ஃபிகரேஷனும் நான் காமிப்பேன். வெளியே இருக்கு. ரொம்ப காஸ்ட்லியஸ்ட். ஸோ நான் மொபைல் வந்து வாங்கி வந்தேன். அப்போ இங்க எல்லா ஜூனிப்பரும் ரியல், ஃபயர்வால் டிவைஸும் ரியலா இருக்கு, சுவிட்ச் ரவுட்டர் எல்லாம் ரியலா இருக்கு. இன்னும் நான் லேப் செட்டப் பண்ணல, கொஞ்சம் அமௌண்ட் செலவாயிருக்கு. சரி, இல்ல சுரேன் நான் வந்து லொகேஷனே எனக்கு சென்னை கிடையாது, நான் அவுட் ஆஃப் கண்ட்ரில இருக்கேன், அவுட் ஆஃப் ஸ்டேட்ல இருக்கேன் அப்படின்னா அப்போ அவங்க நம்மளோட ஆன்லைன் எஸ்என் லேப்ஸ் யூஸ் பண்ணி ஆன்லைன். ஸோ நம்ம லேப் வந்து இதுதான் நம்மளோட ஆன்லைன் லேப். நீங்க வீட்ல இருந்தே என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மள யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஓல்டு பேட்சுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். நான் அப்புறமா, ஏன்னா ஓல்டு பேட்ச் ஸ்ட்ரென்த் எனக்கு அதிகம், எல்லாருக்கும் லேப் தருவது ஆஃப்லைன் லேப் தான் தரும். சரி, ஓகே, இந்த பக்கம் போனீங்கன்னா சிசிஎன்ல எல்லா லேப்ஸ் இருக்கும். நான் சும்மா ஒரு சில இதெல்லாம் ஓபன் பண்றேன் பாருங்க. டே 1லே ஸோ இந்த லேப் எல்லாம் நீங்க ப்ராக்டிக்கலா பண்ணுவீங்க. ஓகே, இப்போதைக்கு பார்த்தா ஏதோ கச்ச கச்சன்னு இருக்கு. அஸ் அ ஃப்ரெஷர் ஒரு யாரோ சொன்னாங்கன்னு வந்து உட்கார்ந்தா எப்படி இருக்கும்னா, ஏதோ சொல்ல வரா இருப்பா, ஏதோ கச்ச கச்சன்னு இருக்கு அப்படின்னு. அங்க பாக்குறது எல்லாமே உங்களோட விர்ச்சுவல் ரவுட்டர். ரவுட்டர் தான், ரியல் ரவுட்டர் தான், ஆனா தொட முடியாது. அந்த டெக்னாலஜி பேர் தான் விர்ச்சுவல். அதுவும் அந்த பக்கத்துல ஒரு 10 பாக்ஸ் அடக்கி வச்சிருக்கேன்னா அதுவும் ரவுட்டர் தான். இந்த ஸ்கிரீனுக்குள்ள ஒரு ஐக்கன் காமிக்கிற ரவுட்டர் உண்டா, அதுவும் ரவுட்டர் தான்.
என்ன சொல்ற வித்தியாசம்னா அதை தொட முடியும், இதை தொட முடியாது. அப்போ வீட்ல இருந்து பிராக்டிஸ் பண்ணணும்னா விர்ச்சுவல் ரவுட்டர் பிராக்டிஸ் பண்ணிப்பீங்க. இங்க வந்து பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ரியல் டிவைஸ் பிராக்டிஸ். எது நல்லது? ரியல் டிவைஸ் நல்லதா, விர்ச்சுவல் நல்லது? எப்பவுமே ப்ரியாரிட்டி கோஸ் டு ரியல் டிவைஸ். இதை ரைட் கிளிக் பண்ணி ஆன் பண்ணா டக்குன்னு ஆன் ஆயிடும். இது ஆன் பண்ணணும்னா இதை எடுத்துன்னு போய் நீங்க டேபிள் மேல வச்சு அதுக்கு பவர் கேபிள் போட்டு அதை ஸ்விட்சை போட்டு கான்ஃபிகரேஷன் அது ரியல். சோ அதனால அதுக்காக ரியல் தான் சொல்லுங்க. கன்வீனியன்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க பண்ணுங்க. எந்த கமெண்ட்டும் மாறாது, சேம். இத ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன சொன்னேன்? இதை தொட முடியும், இதை தொட முடியாது, அவ்வளவுதான் வித்தியாசம். மீதி எல்லாமே செய்யணும். ஓகே, சரி. அப்ப என்னன்னா அதுல ஒரு ஃபீலிங் கிடைக்கும், இதுல அந்த ஃபீலிங் கிடைக்காது. ஃபீலிங் மட்டும் தான் மிஸ் ஆகும். நான் 10 ரவுட்டர் போட்டேன்னா போட்டு பிராக்டிஸ் பண்ணன்ற ஃபீலிங் அதுல கிடைக்கும், இதுல கிடைக்கும், ஒரு லைட்டா மிஸ் ஆகும். சரி, அப்போ லேப் நம்ம கிட்ட ரெண்டுமே இருக்கு. ஆஃப்லைன் லேபும் இருக்கு, ஆன்லைன் லேபும் இருக்கு. ஸோ நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். தென் இப்போ உங்க எல்லாருக்குமே அஸ் அ ஃப்ரெஷர் உங்க எல்லாருக்குமே ஒன்று சொல்லியிருப்பாங்க, எக்ஸாம் பத்தி பேசியிருப்பாங்க. இந்த கோர்ஸ் முடிஞ்ச உடனேயுமே உங்களுக்கு எஸ்என் நெட்வொர்க்ல இருந்து உங்களுக்கு சர்டிபிகேட் நாங்க கொடுத்துருவோம். பட் நான் டெஸ்ட் எல்லாம் வைப்பேன், டெஸ்ட்லாம் வச்சுட்டு தான், நார்மலா கொடுத்துட மாட்டேன். டெஸ்ட்லாம் வச்சுட்டு உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு சர்டிபிகேட் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருவோம். இந்த சர்டிபிகேட் வந்து லோக்கல் சர்டிபிகேட் அப்படின்பாங்க. லோக்கல்னா நானும் ஒரு இன்ஸ்டியூட்ல படிச்சேன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இது வந்து பார்ட்டிசிபென்ட், ஒரு ரன்னிங் காம்படிஷன் நானும் ஓடுனேன், எங்க சர்டிபிகேட் இருக்கு. ஒரு சில கம்பெனி என்ன எதிர்பார்க்கணும்னா குளோபல் சர்டிபிகேட் வச்சிருக்கீங்களான்னு கேட்பான். இப்போ இன்னைக்கே எனக்கு வேகன்சி 2 வந்திருக்கு. அவங்க கம்பெனிஸ் என்ன கேட்கறாங்கன்னா குளோபல் சர்டிபிகேட் பண்ணவங்களை மட்டும் அனுப்புங்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னு என்னன்னா நீங்க இந்த கோர்ஸ என்கிட்ட படிச்சுட்டு எக்ஸாம் எழுதணும். அந்த எக்ஸாம் நான் கண்டக்ட் பண்ண மாட்டேன், அந்த எக்ஸாம் வந்து சிஸ்கோ கண்டக்ட் பண்ணும். அது எப்படி சார் எங்க போய் எழுதணும்னு கேட்டீங்கன்னா, இது ஆன்லைன் எக்ஸாம், நீங்க வீட்ல இருந்து கூட அப்ளை பண்ணிட்டு எழுத முடியும். ஆனா எக்ஸாம் ஃப்ரீ கிடையாது, பெய்டு. இது கரண்டா இப்போதைக்கு 30,500 ருபீஸ் கிட்ட வந்துருச்சு. ஜிஎஸ்டி எல்லாம் போட்டதால 30,500 ரூபாய். சுரேன் ஏற்கனவே 10,000 ரூபாய் உங்ககிட்ட பே பண்ணிட்டேனே அப்படின்னா அது ட்ரைனிங்க்கு, இது எக்ஸாமுக்கு. அப்போ நம்மளோட எக்ஸாம் கோட் வந்து 200-301. இதுதான் நம்மளோட எக்ஸாம் கோட். இந்த எக்ஸாம் கோடுக்கு நீங்க அப்ளை பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணணும். எப்போ சுரேன் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னா, நீங்க நினைச்சா இன்னைக்கு காசு கட்டினீங்கன்னா 4 மணிக்கு எக்ஸாம் ஷெட்யூல் இருக்கு. ஓகே, இது வந்து 6 மாசத்துக்கு ஒரு தான் எழுதணுமா? அப்படிலாம் கிடையாது. கவர்மெண்ட் எக்ஸாம் காசு கட்டினா எக்ஸாம் ஷெட்யூல் ஓப்பன் முடியும். அப்ப நீங்க கோர்ஸை நல்லா படிச்சு முடிச்சுட்டு எக்ஸாம் எழுதணும். இந்த எக்ஸாம்ல டோட்டலா 5 மாடல் இருக்கு. 5 மாடலும் பெர்சன்டேஜ் கேட்பாங்க. ஐ திங்க் நான் சும்மா ஒரு ஓவரலா சொல்றேன். 80% மார்க் எடுக்கணும். எடுத்தீங்கன்னா பாஸ். பாஸ் ஆயிட்டீங்கன்னா இம்மிடியேட்டா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துடும். இன்னொரு விஷயம், எக்ஸாம் எழுதி லாஸ்ட் கிளிக் பண்ண உடனே பாஸ் ஆகி தெரிஞ்சு. இந்த எக்ஸாம் எழுதிட்டு 2 நாள் வெயிட் பண்றது, 10 நாள் வெயிட் பண்றது, அதெல்லாம் எதுவும் கிடையாது. எக்ஸாம் முடிச்ச உடனே பாஸ் தெரிஞ்சிடும். தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அதுலயே சாஃப்ட் காப்பி சர்டிஃபிகேட் வரும். ஓகே, சர்டிஃபிகேட் முன்னாடி வந்தது, இப்போ நான் செக் பண்றேன். ஓகே, உங்களுக்கு சர்டிஃபிகேட் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் ஹார்ட் காப்பி வரும். பட் ஹார்ட் காப்பிலாம் யாரும் வாங்க மாட்டாங்க, ரொம்ப லேட்டா ஹார்ட் காப்பிலாம் வருது. ஓகே, சாஃப்ட் காப்பில உங்களுக்கு சிஸ்கோ ஒரு ஐடி இருக்கும். அந்த ஐடியை மட்டும் நீங்க பத்திரமா பார்த்துக்கணும். சரியா? தென் இந்த எக்ஸாம் என்னதான் எழுதி பாஸ் ஆனாலும் சர்டிபிகேட் வாங்கினாலும் இந்த சர்டிபிகேட்டோட வேலிடிட்டி 3 வருஷம் தான். இந்த 3 வருஷம் தான் உங்களால யூஸ் பண்ணவே முடியும், அதுக்கு மேல யூஸ் பண்ண முடியாது. இதுவே நான் பிசிஏ கம்ப்ளீட் பண்ணிருக்கேன், பிசிஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. அந்த சர்டிபிகேட்டை நான் எத்தனை நாள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நான் வாழ்நாள் ஃபுல்லா யூஸ் பண்ணுவேன். ஆனா இந்த மாதிரி ஐடி எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா இதை நீங்க ஃபுல்லா யூஸ் பண்ண முடியாது. ஏன் சுரேன் இந்த மாதிரி 3 வருஷம் தான் வச்சிருக்காங்க அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எங்க வீட்டுல எங்க அப்பா இருக்காரு. எங்க அப்பா அந்த காலத்துல வந்து சிசிஎன்ஏ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிருக்காரு வச்சுக்கோங்க. அப்போ அவர் என்ன சொல்லுவாரு, நான் வந்து 1980ல ஓகே சர்டிஃபைடு நெட்வொர்க் இன்ஜினியர்னு சொல்லியிருப்பாரு. நெட்வொர்க் இன்ஜினியர்னா வேற, சர்டிஃபைடு நெட்வொர்க் இன்ஜினியர்னா கதை வேற. சர்டிஃபைடு நெட்வொர்க் இன்ஜினியர்னா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவங்களாம். நம்மளாம் நெட்வொர்க் இன்ஜினியர், இன்னும் எக்ஸாமே தொடரல, நானே எக்ஸாம் எழுதுறேன். இப்ப நான்லாம் நெட்வொர்க் இன்ஜினியர், சர்டிஃபைட் நெட்வொர்க் இன்ஜினியர் நானே கிடையாது. சரி, அப்ப 1980ல எங்க அப்பா சர்டிஃபைட் நெட்வொர்க் இன்ஜினியர் அப்படின்னு பேசியிருப்பாரு, பெருமையா பேசியிருப்பாரு. இப்ப வந்து எங்க அப்பா வந்து நான் சர்டிஃபைட் நெட்வொர்க் இன்ஜினியர்னு இப்ப சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது?
அப்படின்னா அப்ப இருந்த டெக்னாலஜி வேற, இப்ப இருக்க டெக்னாலஜி வேற. அப்ப இருக்க பழைய டெக்னாலஜில படிச்சுட்டு எங்க அப்பா அங்க படிச்சுட்டு இப்ப வந்து என்கிட்ட வந்து நான் சர்டிஃபைட் நெட்வொர்க் இன்ஜினியர் சொல்லக்கூடாது. அவர் படிக்க சொல்றது வந்து பேசிக்ஸ் வேற, இங்க வேற. பட் இன்னொரு விஷயம் தெரியுமா, இது வந்து நெட்வொர்க்கிங் மட்டும் ஒத்து வராது. நெட்வொர்க்ல எப்படி தெரியுமா, உங்க அப்பாவோ யாருனோ உங்க தாத்தாவோ யாருன்னா சிசிடி படிச்சிருந்தாங்கன்னா அவங்க நோட்டி உங்க நோட்டி ஓபன் பண்ணுங்க, 80% சேவ் ஆகும். இதுல அப்டேட்டே வராது. ரொம்ப வந்தாலும் பேஸ் மாத்த முடியாது. ஐபி ஐபி தான், மேக் தான். அப்ப நம்ம தாத்தா யாரா சிசிடி படிச்சிருந்தாலும் ஐபி தான் படிச்சிருப்பாரு, நம்ம படிக்கிறது ஐபி தான், ஒண்ணு கூட மாறாது. அப்போ இதுவே வந்து ப்ரோக்ராமிங் போயிருந்தீங்கன்னா அங்க கதை வேற. தாத்தா படிக்க சொல்ல கோடிங் வேற, இப்போ கோடிங்கே வேற சுத்தமா. கரெக்டா? நம்ம நெட்வொர்க்ல நீங்க நம்மளுக்கு பசங்க போன அந்த பையன் படிக்கிறதும் ஐபி தான். என்ன நம்ம V4 படிப்போம், அவன் கொஞ்சம் V6 படிச்சிருக்கோம், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா ஆக மொத்தம் ஐபி தான். சரி, நம்ம அதனாலதான் எல்லாரும் சீசன் படிப்பாங்க. இதுல ரொம்ப சேஞ்சே ஆகாது, என்ன படிச்சோமோ அதே தான் இருக்கும், கொஞ்சோண்டு ஆட் பண்ணுவாங்க. சரி, அதனாலதான் என்ன சொல்லிட்டாங்கன்னா என்ன படிச்சாலும் 3 இயர்ஸ் வேலிடிட்டி. அப்போ ஒரு பயம் வரும், சார் 3 வருஷத்துக்கு காலி ஆயிடுச்சுன்னா என்ன சார் பண்றது? அதுக்குள்ள நீங்க ஜாபுக்கு போயிருவீங்க. அது 3 வருஷம் முடிதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஜாபுக்கு போவீங்க, நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவீங்க, அதுக்கு அடுத்த கோர்ஸ் படிக்க ஆரம்பிப்பீங்க, அதுல சர்டிபிகேஷன் பண்ண ஆரம்பிப்பீங்க, அப்படி போயிடும் லைஃப். இந்த 3 வருஷம் போயிடுச்சுன்னா போட்டோம். அதனால இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சரி, இப்போ இதுவரையும் பார்த்ததுல டவுட் இருக்கவங்க ஆஃப்லைன் ஃபர்ஸ்ட் கேளுங்க. ஆஃப்லைன்ல இதுவரையும் பார்த்ததுல எதனா டவுட் இருந்தா கேளுங்க. நைஸ் கொஸ்டின். வேற யாரா? சரி, ஆன்லைன் கேளுங்க. ஆன்லைன் நியூ பேட்சா இருக்கீங்களா? வாரி, தென் சந்தோஷ், சதீஷ், நிறைய பேர் இருக்கீங்களா புது பேட்ச்? யாருன்னா டவுட் இருக்கா இது வரையும் பேசுனதுல? சார், இந்த சர்டிஃபைடு வந்து 3 இயர்ஸ் தான் வேலிடிட்டின்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் வேலிடிட்டி இல்லையா சார்? ஓகே, அதான் சொன்னேன். இப்போ நீங்க இன்னைக்கு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்க, 3 வருஷம் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா இந்த சர்டிபிகேட் அவ்வளவுதான், திருப்பி ரினிவல் எல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. அப்போ வேஸ்ட் ஆச்சதுன்னா அப்படி கிடையாது. இந்த சர்டிபிகேட் வாங்கி இப்போ நல்ல ஐடி கம்பெனிக்குள்ள பிளேஸ் ஆயிட்டீங்க. அதுக்கு அடுத்தது சும்மா சீசனிலே உட்கார போயிருக்கேன், என்பி படிக்க சொல்லுவாங்க, லோட் பேலன்சர் படிக்க சொல்லுவாங்க, கிளவுட் படிக்க சொல்லுவாங்க, அதை படிச்சுட்டு அதுல சர்டிபிகேட் பண்ணிட்டு போயினே இருந்திருக்கு. இது அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ரினிவல் பண்ணோம்னா திருப்பி எக்ஸாம் எழுதணும், பட் யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க திருப்பி எல்லாம் சீசன். அப்படியே போஸ்ட்ல டெவாப்ஸ்ல கிளவுட் உண்டு. சார், அந்த சர்டிஃபிகேஷன் ரினியூவல் பண்ணும்போது சேம் காஸ்டா சார், இல்ல சப்போஸ் நமக்கு டிஸ்கவுண்ட் இல்ல இருக்குமா சார்? சேம் காஸ்ட் தான், அதே மெத்தட் தான் நீங்க திருப்பி பே பண்ணணும். ஸோ எவ்வளோ டைம் சார் நம்ம வந்து எக்ஸாம் எழுதலாம்? மேக்ஸிமம் 3 டைம் 2 டைம் மாதிரி இருக்குமே சார், 1 டைமா? அதுவா, எனக்கு தெரிஞ்சு எழுதுனா தான் நினைக்கிறேன். டைம் எனக்கு தெரியல எத்தனை தடவை எழுதுனாட்டு. நம்ம பசங்க எழுதி ஃபெயில் ஆயிட்டாலும் ரெண்டாவது தடவை எழுதுனாங்க தான், அது எனக்கு தெரியல, செக் பண்ணிச்சு எத்தனை தடவை எழுதலாம். ஓகே சார். எழுத மாட்டாங்க, ஏன்னா ஒரு தடவை ஃபெயில் ஆனவங்க என்ன வந்துருக்குல்ல, 30,000 ரூபாய் காலி. ரெண்டாவது தடவை எழுத மனசே வராது, ஏன்னா நாயன் ஒண்ணு இருக்குல்ல. ஓகே சார், அதனால நான் பார்த்ததுல இந்த மாதிரி சினாரியோ நானும் செக் பண்றேன், ஏன்னா இப்ப செக் பண்றேன் எத்தனை தடவை எழுதலாம். ஓகே சார். எனி டவுட்? எஸ் பையன், சொல்லுங்க பையன், என்ன டவுட் இருக்கா? சரி, அப்ப இது வரையும் பாத்துருக்கீங்க. அப்போ எக்ஸாம் ஃபெயில் ஆயிட்டா ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல முடியாது, 30,000 ரூபாய் காலி. ஓகே, சோ இதுக்கு அதனால ஃபெயில் ஆயிடும் பயப்படாதீங்க. ஓகே, அதெல்லாம் அப்புறமா. சரி, இப்ப எக்ஸாம் பண்ணணுமா வேணாம், அதான் விஷயம். ஓகே, இப்போ நீங்க ஃப்ரெஷர், எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது, யாரோ சொல்லி தான் வந்திருக்கீங்க. எக்ஸாம் பண்ணணுமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா நான் படிக்க சொல்ல இது பயமுறுத்திட்டேன், எக்ஸாம் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. என்கிட்ட இது வரையும் எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க அப்படின்னா, எப்படி இருந்தாலும் ஒரு 3,000 இருந்து 4,000 பேர் படிச்சிருப்பாங்க 5 வருஷத்துக்கு. எத்தனை பேர் எக்ஸாம் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, என் கணக்குப்படி 100 பேர் பண்ணியிருந்தா அதிகம். அதிகம்னு சொன்னா அதிசயம் 100 பேர் பண்ணியிருந்தாங்க, பண்ண மாட்டாங்க. சரி, அப்ப ஏன் எக்ஸாம் வச்சிருக்காங்க? யார் பண்ணணும் எக்ஸாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 கண்டிஷன் இருக்கும். ஒண்ணு, சார் நான் பெரிய லெவல் கம்பெனி டார்கெட் பண்ணிருக்கேன். ஓகே, சிஎஸ்எஸ் கார்ப்லாம் கொஞ்சம் மல்டிநேஷனல் அவங்களதோ, இல்லைன்னா வந்து சிப்பி, இந்த மாதிரி ஒரு சில டாப் லெவல் கம்பெனிஸ் இருக்காங்க. இல்ல சார் நான் டேரக்டா சிஸ்கோ கம்பெனிலே பேச போறேன் அப்படின்னா டாப் லெவல் கம்பெனில டார்கெட் வச்சிருக்கவங்க எக்ஸாம் பண்ணுங்க. ரெண்டாவது வந்து, சுரேன் நான் ஏற்கனவே நெட்வொர்க்ல தான் இருக்கேன். ஓகே, ஒரு சிலதெல்லாம் எனக்கு புரியல, ரியல் டைம்ல யாரும் சொல்லி தர மாட்டாங்க, இங்க வந்திருக்கேன், அடுத்த லெவலுக்கு போகணும்னு நான் டார்கெட் வச்சிருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ்
எக்ஸ்பீரியன்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க பண்ணலாம். அவங்களுக்கு தேவைன்னு தெரியும். எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க கம்பெனில கேட்டிருப்பாங்க, அவங்க பண்ணலாம். இல்லனா சுரேன் அப்ராட் போறேன், அவுட் ஆஃப் கண்ட்ரி போறேன். ஓகே, இங்க இல்ல சுரேன், இங்க பிளான் இல்ல, முடிச்ச உடனே மாஸ்டர் பண்ணணும், அவுட் ஆஃப் கண்ட்ரி தான் போற மாதிரி பிளான் இருக்கு சுரேன்னா, அவங்க கண்டிப்பா பண்ணணும். மீதி பேர்லாம் ஆப்ஷனல் தான். இவங்க கண்டிப்பா பண்ணணும். பிகாஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரி போனாவே குளோபல் சர்டிபிகேஷன் இருந்தா தான் மதிப்பு. சரிங்களா? அப்படி யாரா பிளான் வச்சிருந்தீங்கன்னா அவங்க சர்டிஃபிகேட் பண்ணுங்க. சுரேன் இதெல்லாம் இல்ல சுரேன், ஒரு ஜாப் கிடைச்சு நல்லா சென்னையிலயோ இல்ல பெங்களூர் இங்கேயே வந்து ஒரு நல்ல ஜாப் கிடைச்சு இருந்தா போதும்னா சர்டிபிகேட்டை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, நம்ம பசங்க டெய்லி பிளேஸ் ஆகினே இருக்காங்க. இன்னைக்கு ஒருத்தர் பிளேஸ் ஆனாரு 3 லேக். யாரும் சர்டிபிகேட்லாம் முடிக்கல, ஆனா கோர்ஸை தரமா படிச்சவங்க. நீங்க என்ன கேட்டாலும் அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி படிச்சவங்க தான். இப்போ என் பழைய பேட்ச்ல இங்க இருக்கவங்க எல்லாருமே அப்படி படிச்சவங்க தான் ஒரு காலத்துல. ஓகே, இது திங்க சாதகம். சர்டிபிகேட் பண்ணாதான் ஜாப்ன்றது கிடையவே கிடையாது. இந்த மாதிரி நீட் இருக்கவங்க மட்டும் பண்ணுங்க. ரிமைனிங் மெம்பர்ஸ்னா அந்த எக்ஸாமை பத்தி யோசிக்க தேவையில்ல. எக்ஸாம் பத்தி யோசிச்சீங்கன்னா பயம் வந்துடும், உங்களால கோர்ஸ் படிக்க முடியாது. ஓகேவா? சரி, சார் தி சதீஷ் சார். எஸ் எஸ் சொல்லுங்க. ஹலோ, கேக்குதுங்களா? சொல்லுங்க சதீஷ், கேக்கு. அப்போ உங்களோட சர்டிபிகேட் வேலிட் ஃப்ரம் இந்தியா. என்னங்க சதீஷ், திருப்பி சொல்லுங்க. அதாவது இப்போ குட் நெட்வொர்க் சர்டிபிகேட் வேலிட் ஃப்ரம் இந்தியா ரைட்டுங்களா? சர்டிபிகேட்ல வேலிட் தான். ஓகே, நம்ம தான் பிரைவேட் லிமிடெட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்க இன்ஸ்டிடியூட். ஓகே, நம்ம சர்டிபிகேட் போய் காமிச்சிங்க அப்படின்னாவே சர்டிபிகேட் சொல்ல போனா பார்க்க மாட்டேன். ஓகே, சர்டிபிகேட் கிடையாது, கொஸ்டின்ஸ் தான். எஸ் சைட் சொல்லுங்க. ஓகே, சரி. ஸோ நம்மளதெல்லாம் பிரைவேட் லிமிடெட் ரெஜிஸ்டர்ட் ஆயிருக்க இன்ஸ்டியூட் தான். சர்டிபிகேட், அது சர்டிபிகேட் இருக்குதுமா கோர்ஸ் பண்ணியான்னு பார்ப்பாங்க, அவ்வளவுதான். சர்டிபிகேட் பார்த்தோன்னே வேலை கொடுத்துட மாட்டாங்க. அவங்க கேட்பாங்க, ஓகே எத்தனை ஒரு இன்டர்வியூ நடக்கும் உங்களுக்குலாம்? மினிமம் உங்க எல்லாருக்குமே 1 ஹவர்ல இருந்து 2 ஹவர்ஸ் வரையும் இன்டர்வியூ நடக்கும். இந்த 10 நிமிஷம் இன்டர்வியூ 15 நிமிஷம் இன்டர்வியூ இருக்காது. தென் சிசிஎன்ஏ கோர்ஸ்ல நிறைய பேர் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க அப்படிம்பாங்க. இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் நான் இதுல பண்ணது இல்லை, இதுக்கு மேல பண்ணவும் மாட்டேன். ஏன் அப்படின்னா இதுல நான் என்னென்ன சொல்லி தரணும் எல்லாமே கேட்பேன். இன்னைக்கு மார்னிங் ஒரு ஸ்டூடெண்ட் நான் அவர் கூப்பிடுறேன், நாளைக்கு நாளைக்கு கூப்பிடுறேன். ஓகே, அவர் சொல்லுவார் என்னென்னலாம் கேட்டாங்க. ஓகே, மொத்த கோர்ஸும் கேட்பாங்க. நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அதுல இருந்து உங்களுக்கு 80 to 90% கேட்பாங்க. 10% அவுட் ஆஃப் சிலபஸ் கேட்பாங்க. இல்ல நான் சொல்லி கொடுக்க மறந்துருப்பேன், இல்ல அது எனக்கே தெரியாம இருந்திருக்கும். எல்லாமே எனக்கு தெரியும்னு கிடையாதுல்ல, எனக்கும் தெரியாது நிறைய இருக்கும். ஓகே, சோ அப்படி இருந்திருக்கும். ஸோ 80 to 90% நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேனோ அதுதான் கண்டிப்பா கேட்பாங்க. இல்லைன்னா எனக்கு கால் பண்ணும். ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் கதை வேற. எக்ஸ்பீரியன்ஸ் பிஜிபி கேட்பாங்க, எம்பிஎல்எஸ் கேட்பாங்க, அது வேற. ஃப்ரெஷர் எல்லாம் நான் என்ன சொல்லி தரணும் 80% அதுல இருந்து தான் கேட்பாங்க. அப்படி கேட்கலன்னா எனக்கு கால் பண்ணும். சரியா? தென் தென் வேற என்ன இருக்கு? எனி டவுட்? இல்லையா? சரி, தென் நல்ல சார். எஸ் ஆன்லைன் எதனா டவுட் இருக்கா? ஓகே, சரி. எஸ் நியூ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எதனா டவுட் இருக்கா ஆன்லைன்? No, sir. சரி, ஓகே. இந்த கோர்ஸ் ஓல்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கு. அது கண்டிஷன் சொல்லிடுறேன். ஓல்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ண வேணாம். ஏன்னா நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க, ஜஸ்ட் ரீகால் பண்ண வரீங்க. ஓல்டு பேட்ச் கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ண, நான் ஓல்டு பேட்ச்னு கேட்பேன், அப்போ மட்டும் ஆன்சர் பண்ண போதும். தென் ஓல்டு பேட்ச் எல்லாருமே லைவ்ல இருக்கணும். இந்த ஃப்ரீ செஷன் தானே சொல்லிட்டு போற போக்குல கூகுள் ஃபார்ம் அப்ளை பண்ணிட்டு போற போக்குல வந்து அட்டன் பண்றதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன். ஏன்னா கூகுள் ஃபார்மோட ரிஜிஸ்ட்ரேஷன் 250 பேர், ஆனா அட்டன் பண்றது 100 பேர் தான். இதெல்லாம் எதிர்பார்த்தது தான். ஓகேவா? ஸோ அதனால ஃப்ரீ தானே அப்படின்னு அந்த தாட் இருக்கக்கூடாது. ஓகே, அந்த ஃப்ரீன்ற மைண்ட் இருக்கக்கூடாது. நீங்களும் இப்ப 10,000 பே பண்ணிருக்கீங்கன்னு நினைச்சுக்கோங்க. ஜஸ்ட் அ மினிட்.
சரி, இன்னொரு சார் என்ன சொல்லியிருந்தேன்? ஓல்டு பேட்ச் கண்டிஷன். ஓல்டு பேட்ச் கண்டிஷன்லாம் முக்கியம்ப்பா. நீங்க யாருமே இதை ஃப்ரீயா அட்டன் பண்றேன்னு நினைக்காதீங்க. அப்படி நினைச்சீங்கன்னா உங்களால திருப்பி ப்ராப்பரா நாலேஜ் எடுத்துக்க முடியாது. நீங்க என்னோட இன்ஸ்டியூட்ல திருப்பி 10,000 பே பண்ணிருக்கீங்கன்னு நினைச்சிட்டு அட்டன் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். தென் ஓல்டு பேட்ச் ஆஃபர் விட்டுருக்கேன்னா அதுக்கு நானும் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். உங்களுக்காக நான் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஓல்டு பேட்ச்க்காக ஜூம் அக்கௌண்ட் வந்து எவ்வளவுன்னா 500 மெம்பர்ஸ்ல அட்டன் பண்ணேன். 500 to 600 மெம்பர்ஸ். நான் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருக்கேன் உங்களுக்காக தான். ஏன்னா நிறைய கூகுள் ஃபார்ம்ல நிறைய பேர் அப்ளை பண்ணதால வாங்கினேன். பட் பார்த்தா 100 பேர் கூட இல்லை. ஓகே, 500 to 600 மெம்பர்ஸ் இப்போ அட்டன் பண்ணலாம் ஒரே செஷன். ஓகே, அதோட காஸ்ட் எனக்கு எவ்வளவு ஆச்சு அப்படின்னா 8,000 plus GST கிட்ட ஆயிடுச்சு. ஸோ ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். எதுக்காக? உங்களுக்காக தான். அப்போ நீங்களும் ப்ராப்பரா படிக்கணும். ஏன்னா அதான் படிக்க. வேற என்ன சொல்லணும்னு நினைச்சேன். லேப் பத்தி சொல்லிக்க. Sir, labs, sir. Old students for labs. என்ன லேப் பவன்? Old students for lab. ஓல்டு ஸ்டூடெண்ட் லேப் வந்து ஒரு 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 5 days 10 days கிளாஸ் போட்டோம். யாரெல்லாம் வந்து டெடிகேட்டடா அட்டன் பண்றீங்களோ அவங்களுக்கு கொடுத்துருங்க. சரியா? சரிங்க சார், தேங்க்யூ சார். இன்கேஸ் பவன் வந்து நான் ஒரு 5 நாள் 10 நாள் செக் பண்றேன், டெய்லி பவன் கிளாஸ் அட்டன் பண்றாரு, திடீர்னு ஓல்டு பேட்ச் கொஸ்டின் கேட்டா பவர் ஆன்சர் பண்றாரு, இன்டராக்டிவா இருக்காரு அப்படின்னா பவனுக்கு லேப் கொடுது. ஓகேவா? சரிங்க சார். சார் என்னன்னா பிரச்சனை ஆக்சுவலி எனக்கு ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா 12:30 to 9:30 சார். பட் பிரச்சனை கிடையாது. 7 to இந்த செக்ஷன் என்ன சார்? 7 to 9 ஓகே சார். ஐ வில் மேனேஜ் பேரலல் சார். ட்ரை டு மேனேஜ் பேரலல். பட் கண்டிப்பா ஐ வில் அட்டன் சார். ஓகே முடிஞ்ச அளவுக்கு அட்டன் பண்ணுங்க. எவ்வளவு டைமோ. சரிங்க சரிங்க. அப்போ உங்களுக்கு ஆஸ் அ ஃப்ரெஷருக்கு இருந்த டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிருப்பேன் அப்படின்னு நம்புறேன். ஏன்னா நான் படிக்க சொல்ல எனக்கு இவ்வளவு டவுட்ஸ் இருந்தது. அது எதுவுமே எனக்கு சரியா கிளியர் ஆகல. பட் என்கிட்ட படிக்க சொல்ல உங்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பா கிளியர் ஆயிருக்கணும். தென் என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போறோம்னு மட்டும் கேட்காதீங்க. ஏன் கேட்க கூடாது? என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போறோம் நிறைய பேர் கேட்பாங்க. டே ஒன்னு ஒன்னும் இல்ல. இப்ப நானு சுரேஷ் அவங்க பேரு சுரேஷ் கிட்ட போயிட்டு ஓஎஸ்பி பார்க்க போற சுரேஷ்னு சொன்னா ஓகேன்னு வாரு. ஆனா என்ன ஏதுன்னு தெரியாது. ஏன் பழைய பசங்களுக்கு தெரியும். இந்த பேர்லாம் பழைய பசங்க கேள்விப்பட்டிருப்பாங்க. அப்ப சுரேஷ் கிட்ட போயிட்டு சுரேஷ் இன்கேஸ் அவசரப்பட்டு கேட்டாரு, சுரேஷ் சார் என்ன டாபிக் பார்க்க? நான் ஒரு 10 நிமிஷம் பேசுவேன். அந்த 10 நிமிஷம் கவனிப்பாரு. இதை சொல்ல வர்றாரு. ஓகே தான். என்ன டாபிக் ஓஎஸ்பி இருக்கு என்னன்னு தெரியும். அப்போ என்ன டாபிக் பார்க்க போறோன்னே கிடையாது. டெய்லி டாபிக் வரும். அப்பப்போ அந்தந்த கான்செப்ட அப்பதான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். பாதி பேர் சிலபஸ் கேட்பாங்க. ஓகே, சிலபஸ் பார்த்தாலும் புரியாது. ஓகே, யாருக்கு சிலபஸ் புரியும்னா ரியல் டைம்ல ஒர்க் பண்றவங்களுக்கு சிலபஸை பார்த்தா புரியும். ஏன்னா கம்பெனி வேலை செஞ்சிருப்பாங்க பார்க்கலாம். ஃப்ரெஷர்லாம் எதுவுமே கேட்கக்கூடாது. வந்து 40 நாள் அட்டன் பண்ணும். சரி, இன்னைக்கு ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் தான் எடுக்கணும்னு நினைச்சேன். எல்லாருக்குமே நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நாளையில இருந்து 7:05 கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும். தென் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எப்படி அட்டன் பண்ணுவீங்கன்னு நான் டெய்லி எல்லா கிளாஸும் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆன்லைன் எப்படி அட்டன் பண்ணுவாங்கன்னா, வீட்டுல ஒரு பெட் இருக்கும். அந்த பெட்ல நம்மால் உட்கார்ந்துலாம் இருக்க மாட்டாரு. நம்மால் படுத்துன்னு தான் இருப்பாரு. வீட்டுல லேப்டாப் இருந்தாலும் லேப்டாப்ல அட்டன் பண்ண மாட்டாரு. ஏன்னா லேப்டாப் போட்டா படுக்க முடியாதுல்ல. கையில ஒரு மொபைல் இருக்கும். அந்த மொபைல்ல இருந்து ஒரு ஹெட்செட் போயிட்டு இருக்கும். இது 8 மணி ஆகுதா? 8 மணினா வீட்டுல சீரியல் எல்லாம் போட்டுருப்பாங்க. எதுக்கு டிவி ஓடிட்டு இருக்கும். அது சீரியல். குட்டி பாப்பா இருந்துச்சுன்னா குட்டி பாப்பா. அதுக்கப்புறமா சாப்பாடு தண்ணி, இந்த பக்கம் அண்ணன் தம்பி. இதுல நம்ம ஆள் ஒரு 10,000 ரூபாய் என்கிட்ட கொடுத்துட்டு 40 நாள் நெட்வொர்க் இன்ஜினியர் ஆகுது எப்படின்னு படுத்துன்னு இருப்பாரு. அவர் தலை கீழே நின்றாலும் நெட்வொர்க் இன்ஜினியர் ஆக முடியாது. அது ஓல்டு பேட்சா இருக்கட்டும், நியூ பேட்சா இருக்கட்டும். இது ஆன்லைன் ரொம்ப ரிஸ்க். ஆஃப்லைன் நான் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பேன். 3 பேரையும் எப்ப தூங்குறீங்க, எப்ப ஏந்திருக்கிறீங்க, எப்ப தண்ணி குடிக்க போறீங்க அப்படின்னு பார்த்துட்டே இருப்பேன். அந்த பயத்துல நீங்க படிக்க ஆரம்பிப்பீங்க. கண்ட்ரோல். ஆன்லைன்னா இப்ப நான் சொன்ன 50 பேர் 50 பேரா 80 பேர் இப்படிதான் இருப்பாங்க. 10 பேர் மட்டும் தான் டெடிகேட்டடா சேர்ல உட்காந்து. 10 பேர் தான். நானும் அதனால 10 தான் அட்டன் பண்ணேன். நான் மட்டும் விதிவிலக்கு. நானும் அப்படிதான். பட் அப்படி அட்டன் பண்ணா இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஓகே, சோ ஆல்வேஸ் ஆஃப்லைன் இஸ் மோர் பவர்ஃபுல் கம்பேரிங் டு ஆன்லைன். பட் அதுக்காக அவுட் ஆஃப் கண்ட்ரில இருக்கவங்க இங்க வர முடியாது. ஓகே, ஒருத்தவங்க துபாயில இருக்காங்க 2 பேரு, அவங்க இங்க வர முடியாது. அப்போ ஆன்லைன் அட்டன் பண்றவங்க இந்த மாதிரி நடுவில் சவுண்ட் எல்லாம் போடாம ஆன்லைன் அட்டன் பண்றவங்க ஒழுங்கா பயபக்தியா அட்டன் பண்ணுங்க. ப்ராப்பரா கோர்ஸ் முடியும். ஸோ லாஸ்ட் என்னோட டார்கெட் மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இந்த கோர்ஸ்ல இருக்க என்னோட டார்கெட்
என் டார்கெட் ஒன்னே ஒண்ணுதான். நீங்க இந்த கோர்ஸ் முடிச்ச உடனேயும் ஒரு இடத்துல இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணி முடிச்ச அப்புறமா அவங்க உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். என்ன கொஸ்டின் கேட்கணும்? பழைய பேட்ச் இருக்கீங்களா? திரும்பி சூப்பர். எப்படி தெரியும்? எங்க படிச்சு வந்தீங்கன்னு கேட்பாங்க. ஓகே, இப்போ இந்த டார்கெட்ல இன்னும் கான்சென்ட்ரேட், ஏன்னா பழைய இன்ஸ்டியூட்லயே இந்த டார்கெட் வச்சு தான் கிளாஸ் எடுத்து. இது நம்ம இன்ஸ்டியூட். நம்ம இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ண ரீசன் என்னன்னா, இப்போ கண்டிஷனே கிடையாது. நான் என்ன பிடிச்சிருக்கோ நான் பேசுவேன், என்ன கோர்ஸ் ஃப்ரீயா எடுக்கணுமோ எடுப்பேன். ஓகே, ஸோ அதனாலதான் நான் தனியாவே வந்துட்டேன். அப்போ லாஜிக் என்னன்னா, நீங்க ஒரு இன்டர்வியூ போவீங்க, அந்த இன்டர்வியூல நீங்க சொல்ற ஆன்சர் வச்சு எங்க படிச்சீங்க அப்படின்னு கேட்கணும். அதுதான் டார்கெட். ஆனா 2 விதமா கேட்பாங்க. நீங்க கேவலமா ஆன்சர் பண்ணாலும் கேட்பாங்க, என்னடா படிச்ச இதெல்லாம் அப்படின்னு. நீங்க நல்லா ஆன்சர் பண்ணாலும் கேட்பாங்க. நான் சொல்றது அந்த செகண்ட். நீங்க தரமா ஆன்சர் பண்ணீங்கன்னா கேட்பாங்க. நேத்து ஒரு ஸ்டூடெண்ட் கால் பண்ணாரு, அவர் பேர் அபிஷேக். 4th டைமென்ஷன்ல செலக்ட் ஆயினாரு, கம்பெனி பேர். ஓகே, நான் இது அவருக்கு டே 1ல சொல்லி கொடுத்தேன். இப்போ நீங்க போய் சொன்னீங்கன்னா இந்த பேர் வரும். அதே மாதிரி எனக்கு கால் பண்ணாரு, நேத்து கால் பண்ணி சொன்னாரு, இந்த மாதிரி சுரேன் சார் நீங்க சொன்ன மாதிரி நான் இன்டர்வியூல எல்லாமே கேட்டாங்க, மேக்ஸிமம் சொல்லிட்டேன். அப்ப அவர் கேட்டாரு எங்க படிச்சீங்க அப்படின்னு. சோ அதுதான் டார்கெட். நீங்க போய் அவங்க இன்டர்வியூ பண்றதுல அவங்க கேட்கணும் எங்க படிச்சது. அப்போ என் இன்ஸ்டிடியூட் பேர் ஒன்று சொல்லி, அது என்னோட டார்கெட். அப்பதான் நானும் சம்பாதிக்க முடியும். கரெக்டா? சோ அந்த டார்கெட்டை பேஸ் பண்ணி தான் கிளாஸஸ் போகுது. ஐ திங்க் திஸ் இஸ் ஆஃப். பேசினே இருக்கலாம், அது நார்மல். அது எனி டவுட்ஸ்? சரி, உங்க எல்லாத்துக்குமே நோட்ஸ் நிறைய டாக்குமெண்டேஷன்லாம் வரும். என்கிட்ட பழைய பேட்ச் அட்டன் பண்ணிருப்பீங்க. அப்போ இருந்த சீசனே வேற, இப்ப நான் எடுக்க போற சீசனே வேற. அது கூட நான் தெளிவா சொல்றேன். ஃபண்டமெண்டலா சேமா தான் இருக்கும். ஃபண்டமெண்டல்ல நிறைய டாபிக் ஆட் பண்ணிருக்கேன், ஸ்விட்சிங்ல நிறைய டாபிக் ஆட் பண்ணிருக்கேன், டாக்குமெண்டேஷன், நோட்ஸ், டெஸ்ட் லிங்க் நிறைய ஆட் பண்ணிருக்கேன். எப்படியாவது ஓல்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீன்னு நினைச்சு வேஸ்டா விட்டுறாம இன்னும் கொஞ்சம் நாலேஜ் அப்கிரேட் பண்ணிக்கும். ஏற்கனவே நல்லா ஸ்ட்ராங்கா டெவலப் பண்ணி விட்டுருப்போம், மறந்துருப்பீங்க. இன்னும் ஒரு தடவை அட்டன் பண்ணிட்டு நாலேஜ் மாத்திக்கோங்க. தென் லாஸ்ட் இன்ஃபர்மேஷன், கம்மிங் சண்டேல இருந்து யூடியூப் சேனல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. யூடியூப் டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. கம்மிங் சண்டேல இருந்து ஐ எம் ஸ்டார்டிங் மை FortiGate ஃபயர்வால் ஃப்ரீ செஷன். 3 நாள் எடுக்கணும். டே 1, டே 2, டே 3 3 நாள் அட்டன் பண்ணுங்க. ஓல்டு பேட்ச் தான், புது பேட்ச்லாம் வேணாம். ஏன்னா இப்போ புரியாது வந்தீங்கன்னா. சீசனை யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களோ FortiGate ஃபயர்வால் டோட்டலா ஒரு நிறைய கண்டென்ட் ஃப்ரீயா எடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான், அப்புறமா வராது. யாருக்குன்னா இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, அந்த குரூப்ல ஆட் ஆயிக்கோங்க. கம்மிங் 3 Sundays ஈவினிங் 7 to 9 ஆஃப்லைனும் இருக்கு, ஆன்லைனும் இருக்கு. அப்ப அதை அட்டன் பண்ணீங்கன்னா FortiGate ஃபயர்வாலையும் பார்த்துடலாம். ஏற்கனவே எங்கிட்ட பேரல்ட்ட படிச்சிருப்பீங்க, இப்போ FortiGate கொஞ்சம் கவர் பண்ணீங்கன்னா நல்லது. பட் என்ன கஷ்டப்படணும், சண்டேலாம் வெளியே போகாம அட்டன் பண்ணுங்க. எஸ், எனி டவுட் ஆன்லைன்? ஹலோ சார். எஸ் சொல்லுங்க. சார் இந்த FortiGate சொன்னீங்கல்ல சார், அது கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க. நான் வெளியே போயிட்டு அப்புறம் வந்தேன் சார். ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ கம்மிங் சண்டேல இருந்து FortiGate ஃப்ரீயா எடுக்கிறேன். ஃபுல்லா இல்லை, என்னால் எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுப்பேன். எவ்ரி சண்டே ஈவினிங் 7 to 9 கம்மிங் 3 Sundays எடுக்கும் கண்டினியூஸா. டே 1 எடுப்பேன், டே 2, டே 3 மூணுமே அட்டன் பண்ணாதான் புரியும். டோட்டலா ஃப்ரீ. யாருக்குன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா வாட்ஸ்அப்ல ரிக்வெஸ்ட் பண்ணுங்க. ஆனா வாட்ஸ்அப்ல ரிக்வெஸ்ட் பண்றீங்கன்னா அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். சும்மா ஃப்ரீ தானே இப்ப ரிக்வெஸ்ட் பண்ணி வைப்போம் அப்படி இல்லை. நல்லா முடிவு பண்ணுங்க. சண்டே ஈவினிங் நம்மளால கிளாஸ் அட்டன் பண்ண முடியுமான்னு முடிவு பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் ரிக்வெஸ்ட் பண்ணுங்க, நான் ஆட் பண்ணி. சரிங்க? ஓகே சார். ப்ரோ டவுட் ப்ரோ. எஸ் சொல்லுங்க ஆதித்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. இப்போ வந்து இந்த ஃபயர்வால் கிளாஸ் வந்து மண்டே கண்டினியூ ஆச்சு. அப்போ 7 to 9 சிசிஎன் எப்படி ப்ரோ இதுவாகும்? என்ன சீசன்? இது மண்டே மார்னிங் 7 to 9 சீசன் இருக்கு. அதுக்கு ஓல்டு பேட்ச் ஆஃபர் இன்னும் நான் தரல. அது வந்து கொஞ்சம் ரிஸ்கா இருக்கு. ஈவினிங் பேட்ச் மட்டும் தான் ஆஃபர் கொடுத்துருக்கேன். நான் அதை யோசிச்சுட்டு டிசைட் பண்ணிட்டு சொல்றேன். சரிங்க? சரி, ஓகே ப்ரோ. சார் சுரேன் சார், எஸ் சைட் சொல்லுங்க. இது FortiGate வந்து ஈவினிங்கா 7 to 9 இதே டைமிங்கா? ஆமா, ஈவினிங் 7 to 9 இதே டைம், சண்டே மட்டும். ஓகே தேங்க்ஸ். அதே மாதிரி யாருன்னா கேட்டோம்னா ஷேர் பண்ணுங்க, யாரா ஃப்ரீயா படிச்சுக்கோம் FortiGate. கண்டிப்பா சார். இல்ல லாகின் இருக்கு, அதனாலதான் இந்த டைமிங்க்கு. முடிஞ்சதுன்னா வேற எதனா டைம் கூட மாத்து. சரி? ஓகே கண்டிப்பா நான் சரி. தேங்க்ஸ். ஹாய் சார். சேம் இதே கொஸ்டின் தான் ரைஸ் பண்ணாங்க. மார்னிங் செஷன் மாத்திக்கலாமா சார்? நான் மட்டும் ஆக்சுவலா ஷிஃப்ட் போயிட்டு இருக்கேன். நான் ஒரு சீசன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எஸ் சார்.
சரி ஓகே, நான் ஒரு 2 டேஸ் எனக்கு டைம் தாங்க. நான் 2 டேஸ்ல டிசைட் பண்ணிட்டு மார்னிங் 7:10 அலோவ் பண்ணிடுவேன். எல்லாமே உங்களுக்காக தானே, அலோவ் பண்ணிடுவேன். ஒரு 2 நாள் மட்டும் டைம் தாங்க யோசிக்கிறேன். சரியா? ஓகே சார், தேங்க்யூ. அண்ட் இன்னொரு கொஸ்டின் சார், பாக்கெட் ரேஸ் ரைஸ் பண்ணிக்கலாமா சார்? சிஸ்கோ பாக்கெட் ரேஸ் ரைஸ் பண்ணிக்கலாமா சார்? நம்ம இனிமே தரமான லேப்டாப். நீங்க எந்த இயர் படிச்சீங்க என்கிட்ட? இப்போ லாஸ்ட் இயர் சார், லாஸ்ட் இயர் ஜூன் லாஸ்ட் இயர் சொன்னா இவி லேப் யூஸ் பண்ணீங்களா? எந்த இல்ல யூஸ் பண்ணிருக்கேன் சார். அவ்வளவுதான், அதே யூஸ் பண்ணலாமே. எல்லாருக்கும் கொடுத்துருவோம் அதே. நீங்க சிஸ்கோ பேக்கெட் ரைஸ் யூஸ் பண்றதுனால பண்ணலாம். ஓகே சார், ஓகே, அதான். ஓகே. ஹாய் ப்ரோ, நான் வினோத் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? எஸ் நல்லா இருக்கு வினோத். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நாங்க படிக்கும்போது சிஸ்கோ பேக்கெட் ரைஸ் இருந்துச்சு. இப்போ இவி லேப் கொடுத்துருக்கீங்களா? இப்போ ஆன்லைன் லேப் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே. ஓகே ஓகே. நாங்க புதுசா கத்துக்க வேண்டியதா இருக்கு இதுல. ஆமா, இதுல நிறைய டாபிக் புதுசா வரும். லேபோ வீடியோ தேடி வந்துரும். ரியல் ரவுட்டர், ரியல் ஸ்விட்சஸ், இன்னும் ரியல் ஸ்விட்சஸ்லாம் இருக்கு. இங்க நம்ம ப்ராஜெக்ட்லாம் பண்ணலாம். ஒரு நாள் நைட் ஸ்டே பண்ணி, இன்கேஸ் யாரா ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இங்கேயே தூங்கி இங்கேயே கூட பண்ணலாம். நீங்க இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா ஐ ஆம் ரெடி. சார் நான் இன்ட்ரெஸ்ட் சார். எப்ப கூப்பிட்டாலும் நான் வரேன் சார். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே சார். எப்பன்னு சொல்லுங்க, அப்பயே நான் வந்துடுறேன் சார். கண்டிப்பா எல்லா ஸ்விட்சஸ் ரொம்ப நாள் முன்னாடி வாங்கி கொடுத்தா சும்மாவே இருக்கு. ரொம்ப நாளா சும்மா இருக்கு. அதெல்லாம் ஆமா சார், உங்களுக்கு தான் ஆன் பண்ணும். கண்டிப்பா சார். எப்ப ஹெல்ப்னாலும் எனக்கு சொல்லுங்க சார், நான் கண்டிப்பா வரேன் சார். கண்டிப்பா சார். ஓகே சார். ஃபோர்டினெட் ஃபயர்வால் ஃபுல் கோர்ஸ் எடுப்பீங்களா? அது ஃபுல் இல்லப்பா, முடிஞ்ச அளவுக்கு எடுக்கல. ஃபுல்லா எடுக்க மாட்டேன். ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியல் கான்ஃபிகரேஷன், அதுக்கப்புறமா போர்ட் ஃபார்வர்டிங் ஒரு லாஜிக் இருக்காது. முடிஞ்சா VPN 3 நாள் தான் எடுக்கிறேன். நான் அப்பதான் ஃப்ரீயா இருக்கிறேன். ஃபுல்லா போட்டுட்டேன் கிளாஸ். காலையில ஏஞ்சினா நைட் வரையும் கிளாஸ் போயிருக்கு. சண்டே மட்டும் தான் ஃப்ரீயா அந்த ஈவினிங் 7 சரி அதுலயும் 48 போட்டுட்டேன். அதனால ஃபுல்லா எடுக்க முடியல, டைம் இல்ல. ஓகே சார். சரி, ஐ திங்க் எல்லாருமே கண்டினியூ அட்டன் பண்ணுங்க. நான் பாதி பேர்ட்ட ஃபீஸ் வாங்கல. ஏன் வாங்கலன்னா, சரி ஓகே அட்டன் பண்ணுங்க, ஒரு 2 நாள் டெமோ மாதிரி அட்டன் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா பே பண்ணுங்க அப்படின்றதுக்காக விட்டுட்டேன். ஸோ அதனால நோ ப்ராப்ளம். நாளைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. நாளைக்கு கிளாஸ், நாளையில இருந்து டாபிக் போயிடுவேன். இந்த மாதிரி வளவலா குழப்பம்லாம் இருக்காது. நாளைக்கு வந்தவனுமே கிளாஸ். இப்போதைக்கு இந்த சேர் இருக்காது. நான் சேர் புக் பண்ணிட்டேன், சேர் வந்துடும். அது ரைட்டிங் பேடோட, இதில் எழுதலாம் முடியாது. சரியா? கோச்சுக்காதீங்க யாரும். ஆஃப்லைன் தென் ஆன்லைன். யாருன்னா ஆஃப்லைன் அட்டன் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் என்ன சீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு ஆன்லைன் கூட நீங்க ஆஃப்லைன் வந்து அட்டன் பண்ணலாம். ஓல்டு பேட்ச் கூட யாருன்னா வரதா இருந்தா வரலாம். ஓகே சார், அட்ரஸ் மட்டும் சார். ஓல்டு பேட்ச் வர்றதுன்னா அட்ரஸ் எப்படி சார்? வாட்ஸ்அப் பண்ணுங்க, லொகேஷன் ஷேர். ஓகே சார், ஓகே சார். ஓகே, எல்லாரும் தரமா படிக்க ரெடியா இருங்க. நிறைய கண்டிஷன், நிறைய ரூல்ஸ் எல்லாம் போடுவேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தரமா படிக்க ரெடியா இருங்க. இன்னைக்கு இது போதும். நம்ம நாளைக்கு கிளாஸ் பார்க்கலாம். எனி டவுட்ஸ்? சார் சார் இந்த டாபிக்ல வேற ஒரு அப்பார்ட் ஃப்ரம் திஸ் டாபிக் தான் ஒரு டவுட் இருக்கு. என்ன டாபிக்? சார் இந்த ஏடி கிரியேட் பண்ணும்போது டொமைன் கண்ட்ரோலும் சேர்த்து கிரியேட் பண்ணுவாங்கல்ல, ஆமா. அந்த டொமைன் கண்ட்ரோலுக்கும் ஒர்க் குரூப்புக்கும் என்ன சார் இருக்கு டிஃபரன்ஷியேட்? ஓகே, இந்த செஷன் ஃபுல்லா அட்டன் பண்ணுங்க. நான் இந்த செஷன்ல 7வது கிளாஸோ 8வது கிளாஸோ ஆக்டிவ் டைரக்டரிய இங்க லைவா எடுப்பேன். இதுல ரெக்கார்டிங் தான் கொடுத்துருந்தேன் எல்லாருக்கும். ஏடி ரெக்கார்டிங்னு. இந்த கிளாஸ்ல லைவா எடுப்பேன். அதுல எல்லா டவுட்ஸும் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே ஓகே ஓகே, அதுல ஏன் ஒர்க் குரூப் போடுறோம், சாம் டேட்டாபேஸ்னா என்ன, என்டிடிஎஸ் டேட்டாபேஸ்னா என்ன, அது MCC போர்ஷன் தான். பட் பரவாயில்ல, நம்ம இங்க 2 நாள் பார்ப்போம். இன்னும் தப்பு கிடையாது. சரிங்க சார். ஓகே, டெய்லி மட்டும் அட்டன் பண்ணுங்க. என்ன சார்? ஹலோ. எஸ் சொல்லுங்க சுந்தர் சார். ஆக்சுவலி இது நம்ம ஜூனிப்பர் சைட் பையா எடுப்பீங்களா இல்ல செப்பரேட்டடா எடுப்பீங்களா சார்? சிசிடி முடிச்சதுக்கு அப்புறம் எடுப்பீங்களா சார்? எந்த குரூப் சுந்தர்? ஜூனிப்பர் சார், ஜூனிப்பர். ஜூனிப்பரா? இந்த பேட்ச்லயே நான் உங்களுக்கு ஜூனிப்பர் ஸ்விட்சோட கான்ஃபிகரேஷன் ஒரு அளவுக்கு காமிச்சிருக்கேன். தனி பேமெண்ட்லாம் எதுவும் கிடையாது. நான் இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். எதனா புதுசா காட்டுமே சொல்லிட்டு ஜூனிப்பர் ஆட். ஏன்னா இப்ப நான் ஒர்க் பண்றதுல ஃபுல்லாவே ஜூனிப்பர் தான் சார் இருக்கு. ஓகே சூப்பர். அப்ப நான் எதனா டவுட் கேட்டா நீங்க சொல்லி தருவீங்களா? நான் இப்பதான் சார் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அதனாலதான் உங்கள்ட்ட நீங்க சொன்னதுனால சரி ஓகே. கண்டிப்பா 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 எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி தரேன். உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு சொல்லி தாங்க நீங்க. ஷூர். எஸ் தட்ஸ் ஆல். ஹலோ சார். ஒன் டவுட் சார். சொல்லுங்க வாசி. சார், இந்த பேட்ச்ல பிஜிபி MPLS எடுக்கிற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா சார்? நல்லா இந்த பேட்ச் சிம்பிள். இந்த பேட்ச் நான் நினைச்ச மாதிரி என் பிரைவேட் இன்ஸ்டியூட்ல இந்த பேட்ச் நல்லா படிச்சாங்கன்னா பிஜிபி எடுப்பேன். MPLS டவுட் தான். MPLS CC NP தான் கரெக்டா இருக்கும். ஓகே சார்.
இதுல வந்து ஓகே ஓகே நிறைய ப்ரோட்டோகால்ஸ்லாம் பார்ப்பீங்க. டைனமிக் ரூட்டிங் ப்ரோட்டோகால் இன்டெப்தா பார்ப்போம். அங்க பார்த்ததை விட இங்க ஓகே கொஞ்சம் இன்டெப்தா இருக்கும். ஓகே ஓகே சார். இந்த பிஜிபி மட்டும் கொஞ்சம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு நல்லா இருக்கும். ஸோ அதுதான் கண்டிப்பா அவசியம். என்னன்னா நான் இன்ட்ரெஸ்ட் நான் எடுத்துருவேன். உங்களுக்கு தெரியும்ல லாஜிக். கண்டிப்பா எடுப்பேன். ஓகே ஓகே சார். சரி, ஓகே. ஐ திங்க் திஸ் Thank you, Suren. You have not changed anything. I like the way you representing. I like your attitude. thanks. Okay, thanks, Jadel. Yeah, look forward to work with you. Yeah. Okay, thanks. Okay, சரி. Yeah, எல்லாரும் அப்படியே ஒரு தேங்க்யூன்னு சொல்லிட்டு மட்டும் போங்க. அப்பதான் இந்த தடவை முடிச்சிருந்தீங்களான்னு தெரியும். ஸோ அதனால Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you so much, sir. Thank you. Thank you, sir. Thank you. Thank you. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you, Suren. Thank you, sir. Thank you. Thank you so much, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, Suren. Thank you so much, Suren, sir. Thank you. Congratulations to you. thanks. Nice, sir. Thank you, sir. Suren bro, எப்படி இருக்கீங்க? திவ்யா, சுரேன் சார். சொல்லுங்க. சார் இந்த நான் டிசியும் ஒர்க் குரூப்பும் கேட்டிருந்தேன்ல, எனக்கு ஜஸ்ட் ஆமா. ஒர்க் குரூப் மட்டும் ஆன்லைன்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஏன்னா ஒர்க் இன்டர்வியூ குரூப் அட்டெண்ட் ஒண்ணு பண்ணும்போது ஜஸ்ட் ஒர்க் குரூப் கிராக் பண்றது. ஒர்க் குரூப் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒர்க் குரூப்னு ஒண்ணு இருக்கு, டொமைன் மாடல் இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க லேப்டாப் கையில வச்சிருக்கீங்க, உங்களோட வீட்டு லேப்டாப் வச்சிருக்கீங்க. அது அர்ஷித்துக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிருப்பீங்க. அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு அர்ஷித் லாகின் பண்ணாருன்னா அந்த லேப்டாப் வேற யார்கிட்ட போய் கேட்காது. அந்த லேப்டாப் உள்ள இருக்க அக்கௌண்ட் போய் வெரிஃபிகேஷன் பண்ணும். இவர் சொன்ன யூசர் நேம் பாஸ்வேர்ட் கரெக்டா இல்லையா. சரி, இப்போ உங்க லேப்டாப்பை எனக்கு கொடுத்து அனுப்புறீங்க. அப்ப எனக்கு ஒரு யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியும்ல உங்க லேப்டாப்ல, கரெக்டா? அட்மின் போர்ட்டல் வச்சு கிரியேட் பண்ணிக்கலாம். அட்மின்ல போயிட்டு எனக்கு ஒரு யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்க லேப்டாப்ல நானும் லாகின் பண்ண முடியும். அப்ப நான் உங்க லேப்டாப்ல லாகின் பண்ணா உங்க லேப்டாப் என்ன பண்ணுன்னா உங்க லேப்டாப்ல போய் டேட்டா பேஸ் போய் பார்க்கும். அதுக்கு பேர் தான் ஒர்க் குரூப். சாம் டேட்டா பேஸ் பார்க்கும். ஓகே, டிசினா ஆர்கனைசேஷனுக்காக ஏடி வச்சு கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஆக்டிவ் டைரக்டரி இன்டகிரேட் பண்ணிருக்கீங்கன்னா உங்க லேப்டாப்ல நான் லாகின் பண்ணா உங்க லேப்டாப்ல வெரிஃபிகேஷன் பண்ணாது. லேப்டாப் என்ன பண்ணும்னா ஆக்டிவ் டைரக்டரி சர்வர் கிட்ட போய் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு வரும். அதுக்கு பேர் தான் டொமைன் மாடல். அந்த டேட்டா பேஸ்க்கு பேர் தான் NTDS டேட்டாபேஸ். ஓகே, ஜஸ்ட் ஒர்க் குரூப்னா நம்ம ஹோம் பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம். டொமைன் ஏடினா வந்து ஆபீஸ் ஆர்கனைசேஷன். கரெக்ட், சூப்பர். சின்ன கம்பெனிஸ் ஏடி இல்லாத கம்பெனில ஒர்க் குரூப் தான். இப்ப நான் வச்சிருக்கிறது ஒர்க் குரூப், நீங்க வீட்ல வச்சது ஒர்க் குரூப், ஆனா உங்க கம்பெனி டொமைன் மாடல். ஓகே சார், அப்புறம் வந்து அந்த ஒர்க் குரூப் இன்ஸ்டால் பண்ணிட்டு அது கூடவே நேட் ஸ்டோரேஜ் சர்வர் வச்சுக்கிட்டு அப்படியே ஆக்சஸ் பண்ணிப்பாங்களா? பண்ணலாம். நான் இதெல்லாம் கோர்ஸ்ல காமிக்கிறேன். சரிங்க. சரி, ஓகே சார். எஸ் சார், ஹலோ சார். எஸ் சொல்லுங்கடா. சார், இதே சேம் கிளாஸ் மார்னிங்க்கு எடுப்பீங்களா சார்? மார்னிங் சவுண்ட் இருக்குடா. நீங்க பழைய பேட்சா புது பேட்சா? பழைய ஓல்டு பேட்ச் சார். ஓல்டு பேட்ச் உன்னோட ஆஃபர் செக் பண்ணல. மார்னிங் பேட்ச் கொடுக்கலாமா நான் செக் பண்ணிட்டு சொல்லு. அது வெளியே இங்க நீங்க அட்டென்ட் பண்ணிட்டு இருங்க. நான் ஒரு 3 டேஸ்ல சொல்லிடுறேன். ஆக்சுவலா ஷிஃப்ட் ரொட்டேஷன் மாதிரி வரும் சார். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் செகண்ட் ஷிஃப்ட்னு வரும். இது புரியுது. நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க. கண்டிப்பா கொடுத்துருவேன். எதுக்கு ஒரு 2 டேஸ்க்கு மட்டும் டைம் தான். ஓகே சார், தேங்க்ஸ். ஓகே பை. எஸ் தட்ஸ் சார் ஆல். ப்ரோ சொல்லுங்க. ப்ரோ ஆக்சுவலி நான் நியூ பேட்ச். ஓகே சொல்லுங்க. இப்போ அதே மாதிரி எனக்கும் ஷிஃப்ட் ரொட்டேஷன் ஷிஃப்ட் தான். 3 ஷிஃப்ட் இருக்கு. ஸோ இன்னைக்கு நான் அட்டென்ட் பண்ணி மார்னிங் வந்து இப்போ எனக்கு அந்த ஜூம் லிங்க் வந்து சேம் அந்த சவுண்ட் 9 பேட்ச்ல லிங்க் வந்துருமா இல்ல எப்படி? நான் உங்களுக்கு அந்த குரூப்ல ஆட் பண்ணிருப்பேன். இன் கேஸ் லிங்க் மாறுச்சுனா அந்த குரூப்ல லிங்க். ஏன்னா அந்த குரூப்ல ஒன்னும் ஆட் ஆகல. சோ அதனால தான் கேட்டேன். ஏன்னா எனக்கு சம்டைம்ஸ் ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் வந்துச்சுன்னா மார்னிங் அட்டென்ட் பண்ணுவாங்க. ஓகே புரியுது. ரிக்வெஸ்ட் பண்ணுங்க, நான் அதுலயே ஆட் பண்ணுறேன். சரி, ஓகே ப்ரோ. சார் ஒரு லாஸ்ட் ரிக்வெஸ்ட். எஸ் சார். இந்த SD-WAN கான்செப்ட் மட்டும் வர்ற வீடியோல எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பா. SD-WAN எஸ் சார். இந்த கோர்ஸ்லயே எனக்கு ஞாபகப்படுத்துங்க. NAT எல்லாம் முடிச்சு HSRP எடுப்பேன். HSRP எடுக்க சொல்ல நீங்க அன்னைக்கு அட்டென்ட் பண்ணீங்கன்னா ஞாபகப்படுத்துங்க. இங்கே ஒரு ஓவர் கொடுக்குறேன். இல்ல அதுக்கு முன்னாடி யூடியூப்ல போட போறேன். சரி, ஓகே தேங்க்யூ சார். அண்ணா எஸ் சொல்லுங்க.
ஆக்சுவலி நான் இப்போ நெட்வொர்க் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 5 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். டாடால 3 இயர்ஸா, ஏர்டெல்ல 3 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க சொன்ன மாதிரி நீங்க சிலபஸ் என்ன டாபிக்னு சொல்ல இப்ப கேட்காதீங்கன்னு சொன்னீங்களே. எனக்கு வந்து சரி ஆக்சுவலி இந்த இல்ல இப்போ நீங்க டாபிக்ஸ் இந்த சிலபஸ் மாதிரி நோட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா, ஸோ எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் படிக்கிறது. கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு தான் சரிங்க. அதுதான் ப்ரோ. பட் நம்ம கொஞ்சம் பேசிக் கம்ப்ளீட் பண்ணுவோம். அது கம்ப்ளீட் ஆமா. பண்ணிட்டு டாக்குமெண்டேஷன். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஷூர்.